வணக்கம், நான் சந்துரு. நாம் இன்றைக்கி விஜயவாடாவில் இருக்கிற பிரகாசம் பேரேஜுக்கு தான் வந்திருக்கோம். இது ஒரு சாலை பாலமாகவும் காணப்படுது. இதுதான் கிருஷ்ணா ரிவர். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஆற்றங்கரை ஓரத்தில் ஏராளமான குளிக்கிற இடம்லாம் இருக்குது. இந்த சைடில் ரயில்வே பிரிட்ஜ் அண்டு ரோடு போகிற வழியெல்லாம் இருக்குது. இங்கேருந்து நம்மளால் ஒரு பெரிய மலையை பார்க்க முடியுது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு இந்த வியூவே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பிரகாசம் பேரேஜ் இந்த விஜயவாடாவில் ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்டும் கூட. இதில் போட் ரைட்ஸ்லாம் இருக்குது. இங்கேருந்து தண்ணியை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிருஷ்ணா ரிவருக்கு நடுவில் பார்த்தோம்னா ஒரு ஹைலேண்ட் இருக்குது. அதில் போட்டு மூலியமாக நம்மளால் சவாரி செஞ்சும் போக முடியும். இந்த இடத்துல ஒரு போலீஸ் செக் பாயிண்ட்டும் இருக்குது. பிரகாசம் பேரேஜ் இதுதான். ஈவினிங் டைம்ன்றதுனால சன்லைட்டில் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியல அந்த சைட்லலாம். இங்கேருந்து நம்மளால் இந்திரகீலாத்ரி மலையை பார்க்க முடியும். இங்கே தான் கனகதுர்க்கை அம்மன் கோவிலும் கூட இருக்குது. இந்த இடம் பார்த்தோம்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது பிரகாசம் பேரேஜ். இந்த வியூ பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. இங்கேருந்து ஒட்டு மொத்தமாக எங்கே சுற்றி பார்த்தாலும் மலைகளாகவும் ஆறாகவும் தண்ணியாகவும் தான் இருக்குது. இங்கேருந்து நம்ம தண்ணி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ரீடிங்கும் பார்க்க முடியுது. மீனும் பிடிக்கிறாங்க. இங்கே தண்ணி தேங்கி இருக்கிறதுனால தூண்டில் போட்டுலாம் மீன் பிடிக்கிறாங்க. இங்கேருந்து பிரகாசம் பேரேஜோட வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. மொத்தம் 72 ஷட்டர்ஸ் இருக்குது இதில். இந்த ஆற்றங்கரை ஓரத்தில் பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. படகெல்லாம் நிற்பாட்டி வச்சுருக்காங்க. எங்கே பார்த்தாலும் மரங்களாக அழகாகவே இருக்குது இந்த இடமே. இப்போது நாம் இருக்கிற இடம் கரிமலா காட். இங்கே திதி கொடுக்கறது, தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு அது மாதிரியான விஷயம்லாம் இங்கே இருக்கும். இந்த வியூ பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இங்கே பக்கத்தில் பார்த்தோன்னா துர்கா காட் அண்டு புஷ்கர் காட்டும் இருக்குது. இங்கே கரிமலா காட்டில் சிவன் கோயிலும் ஒன்று இருக்குது. இங்கே ஏராளமான சாமி சிலைகளை நம்மளால் பார்க்க முடியுது. அப்படியே அண்ணாண்ட சைடில் அனுமான் சிலையும் ஒன்று இருக்குது. அப்படியே நடந்து வந்தோன்னா நாம் பார்க்குறது கனகதுர்க்கை அம்மன் கோவில். இது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்க, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் சந்துரு.